சூப்பரான டேஸ்ட்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சன்னா மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கொண்டக்கடலை ஒரு 200 கிராமு ஊற வச்சு குக்கரில் 3 விசில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். உப்பு, பிரியாணியில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றி இப்போ இதில் வந்து பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கிராம்புலாம் நம்ம போட்டுட்டு பெரிய வெங்காயம் 2 இது மிக்சியில் அடித்தது இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் வதக்கிக்கிட்டு தக்காளி 3 அதையும் நம்ம இந்த மாதிரி போட்டு நம்ம வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எல்லாமே போட்டுட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து ஒரு 1/4 கப்பு இல்லைன்னா 1/2 கப்பு வந்து தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி வந்ததும் நம்ம வந்து வேக வச்சுருந்த கொண்டக்கடலை இதை போட்டு நல்லா வந்து வேக வச்சிடலாம். திரும்ப லாஸ்ட்டாக கஸ்தூரி மேதியும் பட்டர் ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம இறக்கணுன்னா கம கமன்னு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பரான சன்னா மசாலா நமக்கு ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.